இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அத்தை கேப்பக்கூழ் வந்து பண்ணலாம் அப்படின்னாங்க. கேப்பக்களி பண்ணணுன்னா தான் வந்து அளவுலாம் கரெக்டாக வச்சா தான் அந்த உருண்டை வந்து கரெக்டாக வரும். இல்லைன்னா வந்து கூழ் மாதிரி ஆயிரும். கூழ்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா அகலமான பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுட்டு அப்படியே வந்து மாவை கரைச்சி ஊற்றிட்டு கட்டி விடாம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். கெட்டியாகி வந்துச்சு அப்படின்னா சைடில் சுடு தண்ணி வச்சு அப்படியே ஊற்றிக்கிட்டிங்கன்னா கூழ் வந்து ரெடி ஆயிரும். கூழ் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னா அது லைட்டாக கலர் மாறும். அது டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் வந்து ரெடி ஆயிரும். அப்போ தான் வந்து மாவு வந்து நல்லா வெந்து சூப்பராக வந்து கலர் மாறும். டார்க்லேருந்து கொஞ்சம் லைட்டாக மாறுற மாதிரி இருக்கும். இது ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. அப்புறம் வந்து குட்டீஸ்க்கு வந்து இட்லி ஒரு 2-3 இட்லி வந்து ஊற்றி வச்சேன். அவங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கிட்டுருக்கோம். அதனால் சரி ஒரே தான் வந்து குடிக்க வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இட்லி 2-3 வந்து ஊற்றி வச்சுருக்கிறேன். சைடில் வந்து கூழும் வந்து ஆற வச்சுருக்காங்க அத்தை. இப்போ இட்லி எடுத்துகிட்டு நல்லா பிச்சு போட்டு நல்லா மேலே நெய் ஊற்றி கொஞ்சமாக சைடில் சட்னி வைக்கிறதுனால வைக்கலாம். இல்லைன்னா அவங்க அப்படியே நெய்யிலே வந்து சாப்பிட்ருவாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கிட்டுருக்கோம். இப்போ தான் 2 வருஷம் ஆகிறதுனால கொஞ்சம் மெதுவாக தான் வந்து பழக்கி விட்டுட்ருக்கோம். கூழ் இப்போ வந்து ஓரளவுக்கு அத்தை ஆற வச்சுட்டாங்க சைடில். இப்போ அதில் வந்து ஆறுனதுக்கப்புறம் வந்து மோரோ தயிரோ வந்து ஊற்றி கரைச்சி அது கூட நீங்கள் பச்சை வெங்காயம் பச்சை மிளகாய் வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா வந்து இன்றைக்கி மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோம்.